தமிழ் மக்கள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு பதிவை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கேவிஎஸ் கேந்திர வித்யாலயா சங்கதம் அல்லது என்பிஎஸ் நவோதயா பள்ளி. ஸோ இந்த மத்திய அரசு பள்ளியில் உள்ள வேக்கன்சியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது முற்றிலும் மத்திய அரசு வேலை. இதுக்கான அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இது அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்கன்னா 14/11/2025 இன்னையிலேருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 14,967 காலி பணியிடங்கள் டீச்சிங் நான் டீச்சிங் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர் படிச்சிருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டீச்சிங் நான் டீச்சிங் போஸ்டிங்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நாம் எப்படி அப்ளை பண்ணணும், இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதாவது கேந்திரிய வித்யாலயா சங்கதன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்பிஎஸ் நவோதயா வித்யாலயா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கிட்டேருந்து இந்த மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பில் ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸு கேட்டகரி வைஸு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கேவிஎஸ்சில் கொடுத்துருக்கூடிய வேக்கன்சி 8 கொடுத்துருக்காங்க. அதே இது அசிஸ்டன்ட் கமிஷனர் என்பிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 9 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்பில் என்ன பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேவிஎஸ்சில் 134 பணியிடங்களும் என்பிஎஸ்சில் 93 பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. அதே இது வைஸ் பிரின்சிபலுக்கு கேவிஎஸ்சில் 58 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ், நம்ம இங்கே முதுநிலை ஆசிரியர் சொல்கிறதுலே அதே மாதிரி பிஜிடி இந்த போஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோடெக்னாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்ப்போம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 164 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 213 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் 204 போஸ்டிங், மேத்தமெட்டிக்ஸில் 80 கொடுத்துருக்காங்க, பயாலஜியில் 127, ஹிஸ்ட்ரி 75, ஜாகிரபி 73, அப்புறம் எக்கனாமிக்ஸில் 129 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து காமர்ஸ் 96, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 176 பணியிடங்கள், பயோடெக்னாலஜியில் 4, ஆக மொத்தம் 1465 போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதே போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர் என்பிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மொத்தம் 146 பணியிடங்களும், ஃபிசிக்ஸில் 186 பணியிடங்கள், அப்புறம் கெமிஸ்ட்ரியில் 121 பணியிடங்கள், மேத்தமெட்டிக்ஸில் 167 பணியிடங்கள், பயாலஜியில் 161, ஹிஸ்ட்ரி 110, ஜாகிரபி 106, எக்கனாமிக்ஸ் 148, காமர்ஸ் 43, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 135, ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேல் ஃபீமேல் சேர்ந்து 63, மொத்தம் 1513. அதாவது கேவிஎஸ்சில் கொடுத்துருக்கூடிய போஸ்டிங் 1465, அதே மாதிரி என்பிஎஸ்சில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது 1513 வேக்கன்சி நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம ஆசிரியர் பணி வேண்டி நம்ம படிச்சுட்டு இருக்கவங்க, டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயின் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிடி சொல்லுவாங்க, ட்ரெயின் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பட்டதாரி
பட்டதாரி ஆசிரியர்னு சொல்கிற போது அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பள்ளியில் வந்து இது டிஜிடின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மொத்த வேக்கன்சி 314, சான்ஸ்கிரிட்டில் 529, சோஷியல் ஸ்டடீஸ் 327, மேத்தமெட்டிக்ஸ் 413, சயின்ஸ் 177, ஃபிசிக்கல் ஹெல்த் எஜுகேஷன் 144, ஆர்ட் எஜுகேஷன் 134, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 250, ஸ்பெஷல் எஜுகேட்டட் டீச்சர்ஸ் வந்து 493. மொத்தம் டிஜிடி ட்ரெயின்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் இன் கேவிஎஸில் 2794 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லைப்ரரியன் கேவிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரியன் போஸ்ட் வந்து மொத்தம் 147 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது டிஜிடி ட்ரெயின் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்விஎஸ் அதாவது நவோதயா வித்யாலயில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷுக்கு மொத்தம் 281 பணியிடங்கள், சோஷியல் ஸ்டடீஸில் 157 பணியிடங்கள், மேத்தமெட்டிக்ஸில் 279 பணியிடங்கள், சயின்ஸில் 208, ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேல் பார்த்தீங்கன்னா 124, ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீமேலில் 128, ஆர்ட் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 144, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 653, டிஜிடி மியூசிக் 124, லைப்ரரியன் 134, ஸ்பெஷல் எஜுகேட்டர் 495. மொத்தம் என்விஎஸில் ட்ரெயின் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2978 பணியிடங்கள். அதாவது ட்ரெயின் டீச்சர் கேவிஎஸில் 2794, ட்ரெயின் டீச்சர்ஸ் என்விஎஸில் 2978 பணியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய வேக்கன்சினே நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைமரி டீச்சர்ஸ் பிஆர்டி பிரைமரி டீச்சர்ஸ் வந்து கேவிஎஸில் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் 494, பிஆர்டி டீச்சர்ஸ் 2684, பிஆர்டியில் மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா 187 பணியிடங்கள், மொத்தம் 3365 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் டீச்சிங் இதெல்லாம் டீச்சிங் ஸ்டாஃபில் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், டிஜிடி அண்டு பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து நான் டீச்சிங் போஸ்ட்டு. இந்த நான் டீச்சிங் போஸ்ட்டும் 2 அந்த கேவிஎஸ் ஸ்கூல்லையும் கொடுத்துருக்காங்க, கேவிஎஸ் பள்ளியிலையும் நவோதயா பள்ளியிலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கேவிஎஸ்ஸில் நான் டீச்சிங் என்னென்ன போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க 12 காலி பணியிடங்கள், ஃபினான்ஸ் ஆஃபீஸியர் 5 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 2 காலி பணியிடம், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 74, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் 8, செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து 280, அதே இது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 714, ஸ்டெனோ கிரேடு 1 3, ஸ்டெனோ கிரேடு 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 57 பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ அதே மாதிரி என்விஎஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 46. ஸோ அதே இது இன்னொரு டைப்பில் 552 காலி பணியிடங்கள், லேப் அட்டெண்ட் பார்த்திங்கன்னா 165, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பார்த்திங்க அப்படின்னா 24 காலி பணியிடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கான பணியிடங்கள் வந்து நிறையாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 50% ஆஃப் மார்க் நாம் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லைங்க பிஎட்டும் முடிச்சிருக்கணும். ஸோ 3வது பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸிபலாக வந்து 3 இயர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும். சென்ட்ரல் ஆர் ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு வந்து நாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபலுக்கு பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 35 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் 50 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ 35 வயசு முடிஞ்சவங்க போஸ்ட் கிராஜுவேட் அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடித்து 50% ஆஃப் மார்க் இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன் பிஎட் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வைஸ் பிரின்சிபலுக்கு கொடுத்துருக்காங்க. வைஸ் பிரின்சிபலுக்கு என்ன
என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் 35 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி முடித்து 50% ஆஃப் மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, பிஎட் டிகிரியும் நம்ம முடிச்சிருக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ் பிஜிடி. ஸோ இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதாவது 40 வயசு வரைக்கும் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயசுக்கு மிகாதவங்க நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி வித்து 50% மார்க்கில் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்ந்து பிஎட் டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது எம்எட்டும் பிஎட் டிகிரி முடிச்சிருக்கணும், அதே சேம் டைமில் எம்எட்டும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸில் பிஎட்டில் எம்எட் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும். ஸோ மஸ்ட்டு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த கிராஜுவேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்து வித் 50% மார்க் எடுத்திருக்கணும். அதோட அது மட்டும் இல்லைங்க, பிஎட்டும் நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எம்பிஎட் வித் 50% மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஏபிசின்னு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிடென்ஸ் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் ஃபிசிக்கல் டீச்சராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டோடு நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது பிஜிடி மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ், அது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிடி, அதாவது ட்ரெயின் கிராஜுவேட்டட் டீச்சர்ஸ். ஸோ அதாவது யாராருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 35 வயசுக்கு நாட் எக்ஸீடிங் 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேவிஎஸ்ஸாக இருக்கும்போது 4 இயர்ஸோட இன்டிகிரேட்டட் பிஎட் முடிச்சிருக்காங்க, அல்லது பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு ஸோ அந்தந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் பிஎஸ்சி மேக்ஸு சயின்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இதில், அல்லது பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருந்து பிஎட் வந்து நம்ம எடுத்திருக்கணும். ஸோ இது யூஜியில் பேச்சுலர் டிகிரிலையும் சரி பிஎட்லேயும் சரி 50% ஆஃப் வந்து மார்க் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்திருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இதுக்கு என்னென்ன மார்க் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1 டயர் 2ன்னு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டயர் 1 எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்னில் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் கேட்பாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதில் 80% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி எடுத்துட்டு டயர் 2ல் 15% மார்க் வந்து கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டயர் 1 எக்ஸாமில் கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா 6 டைப்பில் கேட்குறாங்க. பார்ட் 1ல் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரீசனிங் 20 கொஸ்டின் 60 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நியூமெரிக் எபிலிட்டி 20 மார்க் 60 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 20 கொஸ்டின் 60 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜென்ரல் நாலேஜ் 20 கொஸ்டின் 60 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட் இங்கிலீஷில் இருக்கும், அது 10 கொஸ்டின் 30 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து 10 கொஸ்டின் 30 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்க, 300 மார்க் வந்து நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மல்டி டாஸ்கிங் பார்த்திங்க அப்படின்னா 4 பார்ட்டில் கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், பேசிக் நாலேஜ், லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட்டு, அதே மாதிரி அதர் தென் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 100 கொஸ்டின் கேட்பாங்க, 300 மார்க் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டயர் 1 எக்ஸாமில் வந்து 80% ஆஃப் மார்க் வந்து நம்ம எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டயர் 2 எக்ஸாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டு சிலபஸ் ஆன் கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் 60 கொஸ்டினும், டெஸ்கிரிப்ஷன் தியரி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி 10 கொஸ்டினும், மொத்தம் 70 கொஸ்டின் இருக்குது. டோட்டல் மார்க் பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்க்கு 60 கொஸ்டின் 60 மார்க்கும், டெஸ்கிரிப்ஷனுக்கு 10க்கு வந்து 40 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 70 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈச் கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. தேர் வில் பி ஆல்சோ பை நெகட்டிவ் மார்க் ஃபார் த ராங் ஆன்சர் வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது 1/4 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ½ மார்க் வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஈச் ராங் ஆன்சருக்கும் ½ மார்க் வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க.
பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன 14 நவம்பர் 2025 லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4 டிசம்பர் 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முக்கியமான டேட், இந்த டேட்டை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.